நாடகம் ஆடுறாங்க. மைக்க வச்சிருக்கேன் பாரு, முளை குச்சி மாதிரி. என்னடா அப்படி வச்சிருக்கிய? அதான் சொன்னேன் முதல்ல. கூட்டம் இருக்க சுருங்குது. என்னப்பு அடி உலாயா? நீங்க ஒன்றும் புடுங்க வேணாம், நீங்க போங்க. ஹலோ ஹலோ, எக்கோ வைக்க முடியுமா ப்ளீஸ் ப்ரோ? ஒரு 150 ரூபாய்க்கு வைக்க முடியுமா? சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே ஆடி சாவலை கடிச்சு கருப்பு உள்ளே போய் படுத்துருச்சு. உண்மையிலே நம்ம ஊரை பாராட்டலாம். சாமி அழகாக வந்துச்சு, கருப்பு கடிச்சு. ஒரு ஊரில் சேவலை கொடுக்க சொன்னால் அந்த ஊரில் சேவை இல்லை. லிஸ்ட்டை எழுதி அனுப்புனியா மேனேஜரு மறந்துட்டாங்க. அப்புறம் பிராய்லர் கோழியை தூக்கிட்டு வந்து அதை கடிச்சு அப்புறம் அதை வதக்கி தின்ட்டு என்னத்தை சொல்ல. ஐ ப்ரோ கோடாங்கி காமெடி பின்னுறாங்கடா. அந்த உள்ள இருக்க 2 பேர்த்த அவங்க மூத்தத்தை குடிக்க சொல்லு, பிரிக்கிறேன் காமெடியை. இந்த ஊட ஓனா வழங்குமா? ஊட ஓனாலே இதாயிருவேன். தம்பி சிரிக்கக்கூடாது. அழுவ ஒரு ராமுரு வடோ அதி ஒரு காலம். யாரேன் இங்கே சும்மா வா வா, உனக்கு கொஞ்சம் நீர் சத்து இருக்கான்னு பார்ப்போம். அதிமுரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம். எந்த ஊரோட சாமிக்கு ஊழ ஓட்டாங்க? காக்கி வேட்டி பயலுகடா. பாப்பு இங்க வாப்பா, சித்தப்பு அப்படி ஏறி வா, உனக்கு குறி சொல்றேன், இங்க வா. எப்போ இங்க வாப்பா, அவரை மேடையில் ஏத்து. ஏறுப்பா, வாப்பா சித்தப்பு, செருப்பா கழிச்சிட்டு வா. நீ கோடாங்கின்னு எனக்கு தெரியும், நீ சாமி ஆடிதான் வா. இங்கே உட்காரு. இதை வேற இப்படி வச்சுட்டாங்களே, டவுன் பஸ் கீர்ராடு மாதிரி. எங்கிட்டா மைக்க வைக்கிறீங்க? என்ன நினைக்கிற? சொல்லு. எல்லாமே நடந்துட்டு. உனக்கு நடந்ததை சொல்ல போறேன், சொல்லுங்க. உண்மையா ஒத்துக்கிறேன். நீ ஐயாதானா? அது இல்ல கருப்பசாமி. ஏ என்ன என்ன கேமரா மறைக்குதுன்னா கொஞ்சம் விலகிக்கணும். நெய் ஏன்னா இன்னைக்கு எடுக்கிறத உலகம் பூரா பார்ப்பாரு. நீங்கள் நாடகம் வைக்கிற பெருசு கிடையாது. நாளைக்கு உலக நாட்டில் இருக்க தமிழனுக்கு பூரா போகும் இந்த ஊர் நாடகம். ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அவங்களுக்கு. அதுக்காக சொன்னானே. அண்ணே தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்கண்ணே. ஓகே, அது நம்ம அண்ணன் தான்டா, பெரிய தம்மையே. இன்னைக்கு அது சாப்பிடாம வந்துருச்சு பூரா எங்கள் அத்தாச்சி படுத்துகிற வாடு. நீ எதுக்கு வந்தப்ப? சரி சரி, என் புத்தி என்னை செருப்பிட்டு அடிக்கிறேன். நான் தான் கூப்பிட்டேனா? இரு சொல்லி வரேன். கருப்பனா? சரி. குடிக்க உரல் இல்லை. இருக்கும். ஏய், நம்ம கிழவங்க காலத்துல நான் சொல்றதுக்கு நீ போடு. குடிக்க கஞ்சி இல்லை. நம்ம கிழவங்க காலத்துல இந்த ஊர்ல நமக்கு கும்பிட சாமி இல்லை. உண்மைதானடா?
பிறப்ப நல்லா பிறங்கோடி ஏக்குறேன். உண்மைதானே? பங்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து சாமி கும்பிட கூப்பிட்டா பகையாத்தாண்டா போறேன். இதுல சொல்ல. ஆமா சாமி. ஏப்பா இதை கொஞ்சம் சரி பண்ண முடியுமா? வாயில வை. சொல்லுங்க சாமி. இங்கிட்டு வானே சித்தப்பு, இதுல சொல்லு. சரி சொல்றேன் சாமி. உழைச்சு உழைச்சு ஓடா போனாரு. ஆமா சாமி. நம்ம கிழமை ஊருக்கு 2 தாரம் வச்சிருந்தாரு. ஆமா. இப்ப தாண்டா என் குடும்ப விஷயம் வெளியே வர போகுது. மாடு புடி மாடு, நீ மூத்த தாரத்து மயன். உங்க அப்பாவுக்கு கிராஸ் ஒண்ணு. சத்தியம் பண்ண உண்மைதானே? எப்பா தெரிஞ்சுக்கங்கப்பா. சொத்துக்கு பங்குக்கு வந்துருவாங்களா? நம்ம அப்பன் செஞ்ச சேட்டை விளையாடுது இந்த ஊர்ல. எல்லாத்துக்கும் கொடுத்து புட்டு இப்ப நீ கஷ்டப்பட்டு நிக்கிற. இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய போறோம்? நித்தனத்தை உன்ன அனிதனமா வேண்டேன். அந்த ஜாமிக்கு கண்ணு இருக்கா கண்ணு இல்லையா? உனக்கு வயசு 55 இருக்கும். போயப்பி வள்ளைன்னு கவலைப்படுற. 100 நாள் வேலைக்கு நீ முதலா போகணும். நீ வெட்டுன வெட்டுதான் ஊரு பள்ளமா கிடக்கு. அதானப்பா? ஆமா சாமி. அட்டை பதிஞ்சா காசு வருமோ? கை ரேக வச்சாலும் ரேக விழுகல. அடிப்பு ஓவர், மையடிப்பு ஓவர். உண்மைதானே? நீ கவலைப்பட வேணாம். இப்ப நான் சொல்ற மாதிரி நடக்கும். இந்த ஊரு பேரு என்னப்பா? ஏன் காதல என்னைக்கு சொல்ற? இங்க சொல்லு. அதி நலையில இந்த ஆவடியா உரத்துல சொல்லுங்க. சொல்ற மட்டும் அப்படியே இரு. சரி சார். சொல்லுங்கெல்லாம் சொல்லக்கூடாது. பெரிய மனுஷன் பார்க்க மாட்டேன். சங்க கடிச்சு போய் அப்புறம். சரி சாமி. இந்த ஆவடியா உரத்துல உள்ள இந்த சந்தனம் மாறிக்க சொல்லாத. சரி சாமி. சரி சொல்லி வரேன் பாரு. சரி சாமி. நீ அப்படியே சாமியை கும்பிடு. கும்பிட்டுட்டே. இங்க உள்ள காளியம்மனுக்கும் நம்ம கிளவி சொன்னுச்சா கிழவங்கிட்ட நம்ம சாமிக்கு இங்க மாலையும் தேங்காய் வளமும் நம்ம ஆத்தாவுக்கு பட்டும் எடுக்க கூடாதுன்னு. எங்க ஊர்ல சொல்லக்கூடாது. நம்ம விருதுநகர்லையும் அருப்புக்கோட்டையிலையும் நம்ம சிவகாசியிலையும் நம்ம சாமிக்கு நம்ம பட்டும் கருப்பனுக்கு அருவாலும் அடிச்சு வைக்க கூடாதுன்னு இந்த ஆவடியாபுரத்தில் உள்ள கிழவன் மாட்டு வண்டி கட்டி இந்த சந்தன மாரிக்கு மயிலக்கால 2 ஊட்டி. ஆமா சாமி சொல்லாத. அப்ப கணத்த நல்ல நம்ம சாமிக்கு நெல்லும் உடையத்தி என் காளியம்மனுக்கு வளர்த்த காரி மாடு 2 ஊட்டி. மதுரை 5 லட்சம் வீதியா? மதுரையில் எத்தனை லட்சம் வீதி சொன்னா ஊன்னு மட்டும் சொல்லு. 5 லட்சம் வீதியா? அம்பியாபதி பட்டணம் போய் அங்கே தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம கிழவன் தல்லா உள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்கே சிம்மக்கல்லு வீதிக்கும் அத்தீரும் வாசத்துக்கு ஆனக்கல்லு ரோட்டுக்கும் கருப்பனுக்கு கோட்டு
அங்கே போப்பாரன் தானேத்தி நம்ம சாமிக்கு புள்ள மாடு 2 ஒட்டி மதுரை ஒத்தக்கடை வழியில வரும்போது பூவாடைக்கு பாண்டி முனி வண்டி ஏன் மறிக்கிறேன் இல்ல அப்ப நீ இருந்தியா நான் காமாடு தலமாடு காக்கிறேன் உனக்கு இனி எந்த குறையும் வராது எந்திரிச்சு போ சரி சாமி போப்பா உக்காருப்பா இவ்வளவு நேரம் குறி சொன்னேன் இல்லை ஒரு 1001 வச்சுட்டு போ சரி சாமி எடு எப்படி எடுக்கணும் சாமி சொல்லுங்க நீங்கள் சொல்லணும் எப்படி எடுக்கணும்னா கையில் தான் எடுக்கணும் கையில் எப்படி எடுக்கணும் சாமி சரி ஏடிஎம்ல எடுத்துட்டு வா ஆ வீடியோ எடு இல்லைன்னா சரி போப்பா சரி சாமி ஒரு கைதட்டு கொடுக்கலாம் உண்மையிலே சட்டியில் கணேஷ் போயில எதுவும் எடுத்துடாத அருமை 2000 ரூபாய்க்கு 20 ரூபா சாமிக்கு நம்ம சாமிக்கு உண்டியலில் போடணும் நீ நல்லா இருந்தால் போதும் நான் உணவு செய்கிறேன் அப்புறம் வந்து என்னை பாரு சரி ஏழை இது என்ன பந்தியா போடுறேன் உட்காரு உட்காரு சும்மா உட்காரு வா பொம்பளை பிள்ளை ஆசைக்கு வந்துட்டேன் அந்த பிள்ளைய வரும்போது தடவை தடவிட்டு போ உன் ஆத்மா சாந்தி அடையட்டும் கடைசி காலத்தில் மாந்தோப்பு கம்மாயா எப்போ நடுக்கம்மாயில வரம்பு வெட்டி என் மாந்தோப்பு கருப்பே வாடாவா இதுல எது மனுஷன் எது சாமி அவன் விட்டு விட்டு சாமி ஆடுதே ஏர்செல் டவரா இப்ப பின்னாடி வரவே முதுகுல வெட்ட போறேன் எந்த ஊர் இல்லை குறிவாக்கு வந்தியல நீர்மலைக்கு வந்தியலடா என்னடா ராமேஸ்வரத்தில் கழுப்பு கழிக்கிற மாதிரி கண்ணை கருத்து விட்டாய் அம்மா நீதானா நான் பயந்துவனே என்னப்பா தேன்றாட்டு மாதிரி ஆக்கிட்டாங்க உன் மண்டைய சாமி சாமி இங்கே தான் எங்கள் இதை பூரா பார்க்கணும் சரி பாபா ஜாய் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் டான்ஸ் அகாடமி பந்தல்குடி என் உறவுகள் சார்பாக ரூபாய் 201 இந்தா நீ 20 ரூபா கொடுத்த நான் 200 ரூபா தானே அடுத்த வருஷம் வருவேன் 500 ரூபா வட்டிக்கு விட்டு பொழைச்சிக்க தொங்காசு பயலு சார் எப்போ எந்த ஊரோட சாமி ரிவர்ஸ் போய் அடிச்சிச்சு ஏலை உன் சட்டியில் இத்தனை ஓட்டையா காலை புழக்காத லூசு சித்தப்பா அல்ல இது ஒன்று அந்த 200 ரூபாய்க்கு நாளைக்கு 2 சட்டி எடுத்து போடணும் கலை 1000 கண்ணு பானை மாதிரி இருக்காடா சட்டி ஆமாம் முண்டை அருவாலை சமக்க முடியல அப்புறம் எதுக்காக தூக்கிட்டு வர்ற ஓ ஜெயத்திக்கு பிளேடை தூக்கிட்டு வர வேண்டியதானே ஏலே சாமி வாடா
சாமி ஏப்பா அது கருப்பனா பிள்ளையாரா? இல்லை அவன் ஜெயிஸுக்கு முடுக்கான்னு கத்திரிக்கோலை கொடுக்க வேண்டியதானே. அதைத்தான் சிரிக்கக்கூடாது, அரைஞ்சு வருவோம்டா. நான் கோடா இங்கே வாடா வாடான்னு தான் பேசுவேன். ஐயா அதை கட்லா மீனை அடிச்சு கொள்ளுங்கய்யா. கட்லா பிடிங்க பிடிங்க. எந்த ஊரோட சாமியை மடுவை பிடிச்சாங்க. அவனு சொன்ன எட்டு படுத்து கிடங்க. நீ எதுக்கு பச்சிருக்கிற? நீ ஏன் சிசியன் அவங்கள பக்கத்தில் வர விடாத. எனக்கு வசனம் மறந்து போச்சடா. உண்மையிலே மனுஷன் தானா வேற யாரா? என்னடா ஆக்கி வச்சிருக்கிய என் கலை சினிமா ஸ்டார் மாதிரி இருந்த மூஞ்சி இப்போ என்னப்பா பணம் கொட்ட மாதிரி ஆக்கிட்டாங்கடா. எல்லாம் அறுபத்தவில்லையோ எப்பு எப்பு ஏன் கருத்து பீ தாண்டா வரேன் குறிய கேள்றா. அது சொல்லல இருச்சா சாமி. இவர் என்னங்க இவரு பால் கூட எடுக்க வந்தாரா? என் தம்பி பால் பாக்கெட் வாங்க வந்தாரா? இளைய தம்பி வந்தேன். ஏன் அப்படி இருக்காரு? இவன் எங்க அம்மாவுக்கு 3ஆம் தரத்துக்கு ஆளுக்கு பிறந்தவன். ஏன் அப்படி இருக்க? அடிப்புல சுருக்கு மாற்றி அடிச்சிருக்காங்க. அதே முட்டுக்கான பிறந்துட்டான். நம்ம வாசனைக்கு சீரழிஞ்சு கிடக்குப்பா. உனே தாண்டா யாரா? எங்க சித்தப்பன்டா, என் சிசியன்டா. என்னமோ நினைக்கிறீங்க? ஆமா சாமி, குடும்ப நிலவரத்தை. எப்பா இவருக்கு ஒரு சட்டை ஓட்டு கூட்டுற கூடாதா? அது என்னங்க ஹீரோ ஹோண்டா ஹெட்லைட் மாதிரி இருக்காரு. எங்க குலதெய்வத்துக்கு ஆகாது சட்டை ஓட்டா. எனக்கு பயந்து கிடக்குங்க. உனக்கு எச்சி வருதுமே அந்த பொட்ட வரைக்கும் கண்டாலிமனே. எப்பா சாமி நீ அங்கிட்டு போய் உட்காரு. இதுவா பெரியப்பா போட்டு காலை நோண்டிக்கிட்டு இருக்க. நான் பொம்பளையா ஆம்பளையா? தொடைய போட்டு நோண்டிக்கிட்டு இருக்க. ஏய் மடுவை மூடுங்கப்பா. பா வா பெரியப்பா உட்காரு. இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லை. இவங்க ஒன்னே போட்டு எப்படியும் வெதற காலி பண்ண. அதுக்குள்ள உள்ள வை, காசெல்லாம் உள்ள வச்சு. நீ வீட்டுக்கு எடுக்க எடுத்துட்டு போறாடா. காலையில் சட்டி எடுக்கணும் ஒரு உள்ள என்ன சிறுசா இருக்கு? ஏலே என்ன டாக்டரா நீர் செக் பண்றிய? பரிசு பரிசு போய் சோத்துல ஒண்ணு கடி மஞ்சளா வருதான் பாப்போம். ஏலே என்ன இது சுகரா? சாமி வந்து சொன்னா எல்லாமே நடக்கும். வாயை பொத்திக்கிட்டு ஊன் மட்டும் சொல்லணும். தம்பி உங்க உடம்புக்கு எந்திரிக்கவே கூடாது. நீங்க எந்திரிச்சா உட்கார்றதுக்குள்ள டவுன் பஸ் பெரியார் போய் திரும்பிடுது. எது முடியுமோ அதை செய்யுங்க. இவ்வளவு தூரத்துக்கு மேல எந்திரிச்சுன்னா உன்னை கொண்டுட்டேன். இந்த கடையை திறந்துட்டாங்கல்ல இடியப்பம். எப்பா சொல்லி வரேன்ப்பா. சொல்லுங்க சாமி. எந்த ஊருடா உங்களுக்கு சொந்த ஊரு? ஆமா சாமி, அதுதான் கேட்க. தம்பி இது இல்லப்பா, இவங்களுக்கு சொல்லி வரேன். வீடு கட்டணும். அது ரொம்ப நாளா ஆசை. ரொம்ப நாள். அப்ப நீ கட்டாம இவ்வளவு நாளா காலத்துல சொந்த சித்தப்பாடா பேப்பாய் வாங்கிக்கலாம். சித்தப்பா சரி 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 சித்தப்பா பாம் பாம். உண்மையிலே அவருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இது கலை. இந்த நாடகத்தில் கலை தான். என்னை ஆனந்து பப்புளு எல்லாம் போடா வாடான்னு சொல்லுவாங்க. அது யாரும் தப்பாக எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிறீங்களா? மனசு வருத்தமா? மனசு வச்சுன்னா இறங்கி போய் சொல்கிறான். இல்லை எது நினச்சிக்கிறாரு? உனக்கு காலையில் சூம்புறேன் இல்லை தூங்குறேன்றேன். தம்பி 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 யோகி பாபு இவருக்கு ஏங்க இழைச்சிக்கிட்டே இருக்காரு? நீர் ஆடுனதுல இழப்பு தாக்க முடியல.
சப்பானி ஏற்கனவே ஒடிஞ்ச காலு மரியாதை எந்திரி எந்திரி எந்திரிச்சிரு முதுகு முக்கா தட்டு போறாது எந்த ஊரோட சாமி ஆடி ஆடி தொடைய கடிச்சிச்சு இல்ல சாமி கொஞ்சம் வெயிட்டான சாமிக்கு அது தம்பி வெயிட்டே இருக்காது சரி சரி அவரை சொல்லி வைங்க சிமுடு முடிய அத்துப்புரியா ஏய் கோடாங்கி பெரிய கோடாங்கிரா ஒழுக்கமா தம்பி அது வாயை புழக்கும் போது என்ன ஓசு மாதிரியே தெரியுது எங்க- பல்லு இல்லையாடா எங்க? ஆமா பழைய வாவோடு அதுதான் வாவோடக்கூடாது வீடு கட்டணும் ஆமா சாமி ஆமான்னு சொல்லு ஆமா ஆமா வீடு கட்டணும் ஓம் பொழந்து ஓச்சு வீடு கட்ட 4 பக்கம் செவரு வைக்கணும் ஆமா செவரு வைக்க தேவை செங்கக்கல்லு சிமுண்டு போடாங்க வேற என்னம்மா குறி சொல்ல மாட்டான்டா ஏய் ஏய் சாமிடா என்ன பெரிய பெரிய கிழக்கேரியா சாமி பெரிய சாமியா ஆமாடா உட்கார் பெருசாவா இருக்கு நல்லா சொல்லுவார்ரா இருடா சாமி சொன்னா கேளு சாமி சின்ன பையன் தெரிஞ்சு தெரியாம பேசிடுவேன் போடா வாடான்னு யாருக்கு என்னையத்தான் சொன்னேன் என்னைய தாண்டா சொன்னேன் உன்னை தாண்டா சொன்னேன் அதுதான் கூதிமனே என்னைய பக்கம் திரும்பி சொல்லு காசு கொடுக்க மாட்டேன் அப்புறம் சரி, சாமி அப்புறம் எப்பா கொத்தனாரு வேணும்
தண்டி இந்த முட்டைய ரெண்டு அரை இருக்கா வாடா சொல்றான்னா புருஷனா உனக்கு உனக்கும் தான் ஏய் இந்த சாக்க வச்சு தொடைய பிடிக்கிறானப்பா தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது அடி தந்தான குடத்துமானே என் சந்த ஜாலகத்தேனே மலராத மல்லிய பூவி கொஞ்சம் மனமிறங்கு தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது வண்டி ஓட சொல்லுப்பா சொல்லுப்பா ஓடுங்க சாமியா வண்டி ஓடுதா நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாடம் தோக்க வெள்ளமா நீ எச்சு புத்தியாத்தியா இருப்பவளே கடைசியில் நான் மாமா வாங்கிட்டேன் பாரு அதுதான் பெரிய ஹைலைட்டு மணமகனே வா வா உன் வலது காலை எடுத்து செவத்தை வச்சு மறைச்சுக்கிட்டு இருக்க அதாய் அப்படியே கையோட போய் ஒரு வீட்டுக்கு போய் பத்திரத்தை எடுத்துட்டு வா உன் சோழி முடிஞ்சிடியாய் போ சாணி வாராயன் தோழி வாராயும் மணப்பந்தல் காண வாராயும் மன்னன் வீடு கொண்ட குமரா வாராயும் தோழி வாராயும் மணப்பந்தல் காணவா கட்டித்தாளி கட்டினாமா பிள்ளை கட்டி மீனம் கொட்டினா மணப்பிள்ளை இந்த சிரிக்கி மவை உசுல உருக்கி குடிச்ச அந்த பொராட்டு வயல் வருவானா லலலா லலா லலலா லலா 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 ஏலே அத்த ஒருவேளை தானே நான் பார்க்கல ஏ சித்தப்பாய் அரே வயசான காலத்துல நல்லா நல்லா கிண்ணா கிண்ணா உனக்கு இது தேவையா இருக்கிறதே கொஞ்சம் இடம் கிடா அதை வித்துட்டு விருதுநர் பஸ் ஸ்டாண்ட்ல வருது ஐயா ஆனா உலகத்திலே ஓ ராசி மாதிரி யாருக்குமே கிடையாது பிள்ளையும் தாயும் கூட்டு போனவர் உன் மய வலது பக்கம் நிற்கிறான் பாரு அந்த பெருச்சாலி அவனுக்கு நீ பிஸ்கட் வாங்கி கொடுத்தே ஏழை ஆயிடுவேன் தின்றுட்டு வேண்டானா டாட்டாஜி தாண்ட முடியாது பாடுதானே இப்போ சுச்சுவேஷன் சாங் உங்களுக்காக பாடுறேன் ஆசைய காத்துல தூது விட்டு சக் சக் மாடிய போவல வாடப்பட்டு பாடுது பாட்டு ஒண்ணும் உயிர் பாடுது பாட்ட நிம்ம ஆசைய காத்துல
சின்ன புள்ள ஓடி வாரா சிங்காரமா ஆடி வாரா சின்ன புள்ள ஓடி வா சிங்காரமா ஆடி வா சின்ன புள்ள ஓடி வாரா சிங்காரமா ஆடி வாரா ராஜாத்தி நீ எந்த ஒரு காரியடி ராஜாத்தி என்னப்பா அயல்நாட்டு அதிபர சொத்து ஏய் உட்கார்ந்தா மண்டி ஓடுதா இங்க மண்டி ஓடு மைக்கில் அவன் ஊத்தவைய நீங்க யாரும் உள்ள ஏத்தா யாரு அக்கா எனக்கு தானே நீ சொல்ல வேணும் ஏய் யாருன்னு எங்க ஆத்தா ஒத்த வரியில ஐயா ஐயா முடிய நீங்க முடி நெக்கு நீ யாருன்னு எனக்கு தெரியலையாத்தா சாமி என் பேர் சுனிதா. என்ன வேணும்? பப்ளு சுனிதா. உன்னைத்தான் எந்திரிக்க வேணாம்னு சொன்னேன்ல சாமி சுனிதா. அதத்தான் சரவணன் சொல்றியா? ஒரே டைலாக் தான் கபில் தேவ அடிச்சது மாதிரி முடிஞ்சு சாமி எனக்கு குஞ்சு வேணும். எனக்கு குஞ்சு வேணும். குஞ்சு வேணும். போன் அடிச்சு நிறைய குடி ராமரட்ட ஒரு லோடு ஏத்து கருப்பு குஞ்சா சிவப்பு குஞ்சா? சிகப்பு குஞ்சு. சிவப்பு குஞ்சு ஏறா ஏறா. எப்ப பார்த்தாலும் என்னமோ கிணத்து தவளை மாதிரி உன்னையத்தான் எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான பிறகு திருப்பி மேனே சாமி எனக்கு சரக்கு வேணும். சாமி சரக்கு வேணும். ஒயின் வேணும். லெமன் பக்காடி வேணும். ஒரு டைரி எடுத்து வந்து எக்ஸ்பிரஸ் வேணும். எக்ஸ்பிரஸ் வேணும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் சாதா வண்டி வேற என்னடி வேணும் சில்லி வேணும். ஆனந்தராஜ் வேணும். ஏன் இப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. நீங்க இல்லைன்னா நான் செத்துருவேன். இப்படிதான் சொல்ற கண்டாலி உண்ட கடைசியில என்னை தெருவுல தூக்க விட்டு போயிடாரு. ஐயா இவர் புக்கிங் ஆயிட்டாரு அப்ப பப்புளு வேணும். எனக்கு பப்புளு வேணும். அப்ப பப்புளு வேணும். பப்புல வச்சு நீ ஒன்னும் செய்ய முடியாது அப்ப ராதாகிருஷ்ணன் வேணும். பப்புல வச்சுனா வெள்ளி செவ்வாய் சாம்பிராணி ஓடலாம் அவன் ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கே தேடிக்கு தெரியாம நான் வேணா கிளப்பி காட்டவா? எனக்கு சரக்கு வேணும். சுருட்டு வேணும். பேய் கிடையாது பார்ல வேலை பார்த்தோம் பாரு சரக்கு வேணும் சைனீஸ் வேணும் எல்லாம் வேணும் எப்படி நான் சரக்கு கயத்துல போட்டு இதுல போட்டு நீ கயத்துல போட்டு கவுத்துல ஓட்டு அப்புறம் ஒரு கை சாமி எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறீங்களா? நான் சரக்கு நானு யாத்தா வாங்கித்தாரே ஏ வாங்கித்தாரே நீ தயவுடனே இன்னும் கொஞ்சம் சொல்லி போத்தா ஏ சரக்கு நல்ல யாத்தா வாங்கித்தாரே நான் வாங்கித்தாரே நீ தயவுடனே யாத்தா சொல்லி போத்தா சரக்கு வாங்கி தரேன் வேற உனக்கு என்ன வேணும் எனக்கு சுருட்டு வேணும். சாமி சுருட்டு வேணும். ஏப்பா இது டவுசரா ரைஸ் முள்ள துணியா அவன் டவுசரை வெந்தக்கு போட்டு விட்டே ஓன் டவுசரை அவன் மாட்டிருக்கேன் உங்களை வச்சுக்கிட்டு நான் நடத்தி சலுப்புறேன் சர்ட்டு சர்ட்டு ஏ சுருட்டு சுருட்டு உனக்கு வாங்கி தாரேன் நான் சுப்புரமணிய நானும் சேர்த்து தாரேன் ஏ சுருட்டு நல்ல ஏ உள்ள வாங்கி தாரேன் ராஜாத்தி ரெண்டு பேரும் நம்ம மாவரைக்கிறீங்க சுருட்டு வாங்கி தரதான் வேற என்னடா வேணும் வேற புருஷன் வேணும். எனக்கு புருஷன் வேணும். புருஷன் வேணும். இந்த ஊர்ல ஏழை விட போறேன்
உதட்டோடு சிகப்பு அந்த மருதாணி கடனா கேட்கும் கடனா கேட்கும் நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து உழவோ பார்க்கும் உழவோ பார்க்கும் ஏசு வாழத்தண்டே நான் வங்காச்சிய கடந்து சாக நீங்க குளிர்காயவா எந்த ஊரோட பேகிட்ட போய் வளருமா சாக ஆனா 1000 ஆறிய மயில்கல்ல அப்படியே அவளே வசனம் மறந்துருச்சு எந்திரிக்காத பப்புல உன்னையானதே உட்கார முடியலையே இங்க மங்கு மங்குன்னு ஆடிடுற அன்பாளையத்துல வந்து இடுப்பு கடுக்குதுன்ற வாட்டு மிஸ்டர் திமிக்கல முட்டை வெறும் துணிதாண்டா இது வேற வைக்க கேடு ஏத்தா வர்ற வெள்ளிக்கிழமை உன்னை லைன் பண்றேன் ஒரு மடியில ஏறி உட்காண்டாண்டா உனக்கு மயமா இருந்தேன் கொஞ்சம் பால் கொடுத்தா அம்மா அவர் தானே பால் டிப்போ ஓனர் மயன் சந்தான நிலத்தலகி எஜனுக்காங்கொட்டு கூட ஜாமந்தி அடி ஜாமந்தி பூவழகி எஜனுக்காங்கொட்டு கூட இவதான்டா உண்மையான பேய் ஏய் நான் காலை புலந்து ரிவர்ஸ் அடி போட்டுருவேன் முண்டாங்கிட்டு கவுந்து தொலைச்சிடாத அது பின்னாடி தட்டி இல்லடா வெறும் துணிதான்டா அவளை புடிச்சு நிப்பாட்டா ஏங்க அதுல 2வது கீர் விழுகாதுங்க இந்த வண்டியை நான் எடுத்து ஓட்டுங்க அசால்ட்டா என்னை பாடுறான்றாரு கார்ல தானே வருவாரு மாடு டில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே பட்ட படிப்பும் படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டா டில்லிக்கு தான் ராஜானாலும் என் மாட்டு சொல்ல அடி தட்டாதடி உஜாருன்னா உஜாரு ஓரஞ்சார உஜாரு அண்ணன் தம்பி அக்கா மாறு அப்படி அப்படி உஜாரு நீங்க என்ன அடி அடிச்சாலும் ஒரே தவுதான் கிணத்து தவு ஆனா இவனை வெட்டி உரிச்சாலும் இந்த ஊர்ல ஆளுக திண்டது போக 1/2 கிலோ மிச்சம் இருக்கும் தந்தண்டி உடம்பா ஏழை மேடை சாச்சிராதனா ஆத்தா மெட்ராஸ் பேயா என்னங்க இந்த அசால்ட்டா பாடுறா அடிக்கிறாரு ஆமா பாடுறேன் ஏதோ உனக்கு உனக்கு என்ன செய்வேன் நான் ஏது செய்வேன் நீ யாருன்னு எனக்கு தெரியலாத்தா யாருன்னு நான் துருக்கா இல்லைங்க உங்க வீட்டு வாட்ச்மேன் ஐயா ஐயா கடலை திருக்கி சொல்லி வைங்க குத்துப்பாட்டு அக்கடான்னு நீங்க நட ஓட்டா தொகுடா நீங்க தட கொஞ்சம் இங்க வாங்களேன் அக்கடான்னு நீங்க நட ஓட்டா தொகுடான்னு நீங்க தட ஓட்டா தடம் அதுக்கு தடம் ஏ தடம் ஆடாத ராசாத்தி என்னைய பாட விட்டுட்டு நீங்க ஓட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஒரு வாத்தியார சொல்லி கொடுத்தோன்னு எத்தனை மதிக்கிறேடா
முரட்டு குத்து ஆத்தா முருகாயி முருகாயி இந்த புள்ள உடம்புக்குள்ள எப்படி நீ வந்ததாயி நான் பாடுறது உனக்கு தாலாட்டு மாதிரி இருக்கா எவ்வளவு படுத்துக்கிட்டு இருவாரு புதிய டிவியில பாட்டு கேட்கற மாதிரி இதே ரொம்ப நடிக்காத அடிக்கிற பூரா ஆக்ரோஷமா நடக்கிறேன் சாமி இந்த பிள்ளை கிணத்து பக்கம் தண்ணி பக்கம் வந்துச்சு இந்த பிள்ளைவே முரட்டு குத்து ஏய் நீ இப்ப பிள்ளை கிடையாது உன் மேல இருக்குது முருகன் நான் தான் முருகாயி சேர்த்தா இந்த பிள்ளை ஏன் பிடிச்சேன்னு கேளு ஏன் பூச்சா இவன் தான் அந்த பிள்ளையை கெடுத்து கொண்டு விட்டேன் இப்ப இவனை கூட்டிட்டு போறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன் நான் உன்னைய கூட்டிட்டு போய் உன் மயம் ஒருத்தி இருக்கணுமே என் பையன் உட்கார்ந்துருக்கேன் பாரு அவன் தான் ட்ரம்மு போடா சுத்திட்டு இருக்கேன். அருமை அருமை உட்காமதா தலைவே சாமி இது என்ன புறாங்க என்னது உடுக்கு என்ன உடுப்பு செம்புடுக்கு நம்மகிட்ட ஒரு கரு அதான் அந்த டைலாக் சொல்லும் போது திணறாரு சரி சொல்லிட்டீங்களா 65 ரூபா சேர்த்து தரேன் போய் பாடு
அவடியாபுரம் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா உள்ளாத சந்தன மாரியா எங்க காளியம்மே மக்களை எல்லாம் காக்குறாளையா எங்க காளியம்மே அருள்வாக்கு கொடுக்குறாளையா அவடியாபுரம் கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் துடியான தெய்வம் தானையா எங்க சாமி முறா மக்களை எல்லாம் காக்குதோ பாரையா எங்க சாமி முறா நோய் நொடிய தேக்குதோ பாரையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா காளியம்மே இருக்கிறாளையா கூட சேர்ந்து சந்தன மாதிரியும் காக்குறாளையா அவடைய ஊர கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா உள்ளாத தெய்வம் தான் ஐயா எங்க சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குதோ வாரையா கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா கர்ப்பு கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா 18 படிகாரப்பா 18 படிகாரப்பா 18ஆம் படியா அவடைய உரத்துக்கு வந்துதானே நேரம் ஆச்சியா அவடைய ஊர கிராமத்திலே அது ஒரு காலத்திலே கிழவங்க ஆண்ட ஜாமியா எங்க ஆத்தா ஊரா தத்துரமா இருக்கிறாளையா இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்குறாளையா கள்ளியரி கம்மாதாண்டா உடமரம் தாம்படுக்க கள்ளியரி கம்மாதாண்டா உடமரம் தாம்படுக்க கள்ளியரி காளி முனியண்ணா கள்ளியரி காளி முனியண்ணா தங்கச்சி காளியம்மனை பார்க்கத்தானே நிக்கிறேன் பாரையா கள்ளியரி கம்பாதாண்டா உடமரம் தாம்படுக்க இந்த ஊருக்கு வந்துட்டானையா எங்க காளி முனிய தங்கச்சிய பார்க்கத்தானையா எங்க கள்ளியரி காளி முனியையே இந்த ஆவுடைய உரத்துல உள்ள அவன் தங்கச்சி காளியம்மனையும் சந்தன மாரியம்மனையும் பார்க்க வந்துட்டானையா நன்றி நண்பு உறவுகளே நான் இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாம் இந்த நாடகத்தை இவ்வளோ தூரத்துக்கு பெண்கள் எல்லாம் ரசிப்பேன்னு நாங்கள் எதிர்பார்க்கல ஆனால் அன்பு தாய்மார்கள்லாம் நாங்கள் ஏதோ சிரிக்கிறதுக்காக நம்ம செஞ்சோம் அப்படி தவறும் பட்சத்தில் ஏதாவது குறை இருந்தால் எங்களை மன்னித்து விடுங்கள் அவ்வளோதான் சிரிக்கிறதுக்காக இந்த என்னென்னா இங்கே வந்த பாப்புலு ஆனந்து என் தங்கச்சி 2 பேர் இந்த இவங்கள்லாம் இந்த ஆவுடையாபுர கிராமத்தார்கள் இன்றைய தினம் ஒரு 15 குடும்பத்துக்கு ஒரு 15 நாளைக்கு 3 வேளை நல்லா சாப்பிட்றதுக்கு நீங்கள் உணவு கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப உங்கள் பாதத்துக்கெல்லாம் நன்றி கப்பல் ஓட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மல் வஉசி சிதம்பரம் நாள் அன்பு வாரிசுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி அவர் எப்படி நாட்டுக்காக பெருமை சேர்த்தாரோ அதே போல் நீங்களும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேருமே எங்களை பொறுத்தளவு
நான் வணங்கக்கூடிய 18ஆம் படியான் கள்ளிசேரி காளிமுனியா உங்களை பார்க்குறேன். ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணே. போயிட்டு வரோம். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும். பட்டி பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும். பட்டி பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும். ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும். ஞான தங்கமே ஊரெல்லாம் வாழ வேணும். ஓகே. இதுவரையிலும் எங்களது நாடகத்தை கண்டுகளித்திட்ட மறக்க முடியாத கிராமம் ஆவுடையாபுரம் அன்பு கிராமத்தார்களுக்கும் பாபு சிதம்பரனால் அன்பு வாரிசுகளுக்கும் இங்கே ஒளி அமைத்து கொடுத்த கருப்பசாமி பிரியா ஒளி நிலையத்தார்களுக்கும் பணியிருக்கக்கூடிய அதில் வேலை பார்க்கக்கூடிய என்னுடைய அன்பு தம்பிகள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. குறிப்பாக ஆவுடையாபுரத்துக்கு வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் 2027 உங்களை சந்திப்பேன். நான் சினிமாவுக்கு போனாலும் இந்த புண்ணிய பூமிக்கு நான் எப்படி பிஸியாக இருந்தாலும் வருவேன் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி தான். பார்த்து போயிட்டு வாங்க. டாட்டா. சரித்தா. எங்கள் ஆத்தா அண்ணா ஆத்தா இல்லை, அது விசிட்டிங் கார்டு வாங்குங்கடா. அது ஒரு ஆள் ஆடி ஊரையே பெருமைப்படுத்திருச்சாடா என் தெய்வம். ஏ சித்தப்பா, உன்னை வாந்தி வடுக்க வச்சது யாரப்பா? கொடமா குட்டிருச்சடா கிடமா ஆட்டு கண்டு. நான் அது நல்லா இருக்கட்டும் மட்டும் என் சித்தப்பனுக்கு 200 ரூபா கொடுத்தேன். என் பிள்ளை 10 பேர்த்த காப்பாத்துறான்னு சொல்லி 220 கொடுத்தேன். என் சித்தப்பா அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நன்றி நன்றி. உனக்கு நான் எது வேணா செய்கிறேன். நீ அன்பாளையத்துக்கு வா, உனக்கு பங்களா கட்டித்தானே. போயிட்டு வரவா.